செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணையிருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பாக அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணையிருப்பதால் தான் பெரும்பான்மையினர் பலமும் இருக்கிறது என்றும் குணமும் இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதலிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களை தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூர் கலவரங்களை தொடர்ந்து இப்போது ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களிலும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவரேனும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதை புள்ளி விவரங்கள் கூறுகிறது என்றும், எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துக்களை உணர்த்துகிறது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே நாட்டு மக்களை பிளவுபடுத்தும் குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பும் கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நாம் அனைவருடைய பொறுப்பும் மற்றும் கடமை எனவும் தற்போது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.